ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிஃப்ரெண்ட்டான பருப்பு வடை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வடையிலே இன்றைக்கி செய்ய போகிற இந்த பருப்பு வடை இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெசிபியை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை 2லேருந்து 3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேங்க. தண்ணியோட கலர் இந்த அளவுக்கு கிளியராக தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஊற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும். ஒரு கடலைப்பருப்பை எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக கட் ஆகணும். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் கடலைப்பருப்பு. இப்போது இந்த கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பில் இருக்க ஈரப்பதமே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கடலைப்பருப்பை அரைக்கக்கூடாது. கடலைப்பருப்பை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு இப்போ இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற போல் அரைச்சிக்கோங்க. கடலைப்பருப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபுல்லாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. அதே போல் ஒரு சில கடலைப்பருப்பு அரைப்படாமல் முழுசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுதான் பருப்போட செய்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அங்கங்கே கடலைப்பருப்பு முழுசாக இருக்கிற போல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரைக்காமல் இருக்கிற மீதி கடலைப்பருப்பையும் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு இதே போல் கொரகொரப்பாக அரைச்சி பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை மையாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வடை கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற போல் இருக்கும். இதுவே நம்ம கொரகொரப்பாக அரைச்சோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு உள்ளே சாஃப்டாக இருக்கும். அடுத்து இந்த வடை மாவு கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7 பல் அளவுக்கு பூண்டை தோலோடவே இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் நல்லா நசுக்கிட்டு அந்த இஞ்சியையும் இந்த வடை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு அரைக்கும் போதே காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வடை மாவில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு வர நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ இந்த வடை மாவு கூட சேர்த்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வடை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். வடை மாவில் தண்ணி கண்டிப்பாக சேர்த்துக்கவே கூடாது. அந்த வடை மாவில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். அதே போல் கடலைப்பருப்பை அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான வடை ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் மெது வடை, மசால் வடை, அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை, மரவள்ளிக்கிழங்கு வடை. இந்த ரெசிபிஸ்க்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மாவு கூட நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பசஞ்சு விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த வடை மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவை உருண்டை ஷேப்பில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வடை ஷேப்புக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த வடை மாவை எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சுடு பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா சுடு பண்ணிக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வடை மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெயில் போட்டதுமே பபுள்ஸ் மேலே வருதில்ல. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவை வடை ஷேப்புக்கு தட்டி எண்ணெயில் ஒன்று சேர்த்துக்கலாம். வடை மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு பக்கம் வேக விடுங்க. வடையோட கலர் அந்த அடிப்பக்கம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வடையை டர்ன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் மறுபக்கம் வடையை திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. வடையை வேக வைக்கும்போது கண்டிப்பாக ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் வடை உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வடையை வேக வச்சிங்க அப்படின்னா வடையோட மேல் பக்கம் மட்டும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். உள்ள மாவு வேகாமல் இருக்கும். வடையை இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டு வேக வைங்க. அப்போ ஈவனாக எல்லா சைடுமே நல்லா ஒன்றா வெந்து வரும்.
இப்போது வடையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட கலர் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் வடையை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதே போல் வடை மாவை எண்ணெயில் போடும்போது அதை சுற்றி நிறைய பபுள்ஸ் இருந்துச்சுல்ல, வடை மாவு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கும். அதிலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் வடை மாவு வெந்திருக்கு அப்படின்றத. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சிடாதீங்க, அப்புறம் தீஞ்சு போன போல் ஆகிடும். லைட்டாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. இப்போது மீதி இருக்கிற வடை மாவுலையுமே இதே போல் மாவை வடை ஷேப்க்கு தட்டி எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வழுவழுப்பாக இருக்கும் அப்படின்றதால அந்த பேரை கேட்டாலே அலறி அடிச்சுட்டு ஓடுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி பர்சன் உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வெண்டைக்காய் பருப்பு வடையை செஞ்சு கொடுங்க. இதில் வெண்டைக்காய் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம நார்மலாக பருப்பு வடை எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பருப்பு வடை ரெடியானதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். வடையோட டெக்ஸ்சர் அப்படியே அந்த மசால் வடை போலவே தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து வெண்டைக்காயில் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்களே சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு தெரியும் இதில் வெண்டைக்காய் சேர்த்துருக்கிறது. வடையை ஸ்பூனால் உரசி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வடையிலேருந்து வர சவுண்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றத. செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், வெளியே உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது வெளியே கருக்கு முறுக்கணும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு வடை ரெடி. இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பொதுவாக வெண்டைக்காயில் வந்து ஃப்ரை பண்ணாலும் குழம்பு வச்சாலும் கிரேவி வச்சாலும் எந்த ரெசிபி பண்ணாலுமே அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து ஹேட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் பருப்பு வடையை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கேட்டு வாங்கி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ குறிச்சிங்க லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு நியூவான இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.